ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் முதல் இயல் பகுதியிலிருந்து முக்கியமான 30 கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேள்வி வந்தால் எப்படி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு 30 கேள்வியை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த 30 கேள்வியையும் முழுமையாக நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். டெஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இயல் வைஸ் இனிமேல் முக்கியமான கேள்விகளை நம்ம வீடியோவாக போடலான்னு இருக்கோம். இனி தொடர்ந்து அப்டேட் பண்ணிடுவோம். எல்லா வீடியோக்களையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் எங்களை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு எப்பயுமே தேவைப்படுது. ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். 8 கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. 8 கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை 8 திசை. இரண்டாவது கேள்வி, கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வந்துள்ளது? கனிச்சாறு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதியிருப்பார். இது எத்தனை தொகுதிகளாக வந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. விடை 8 தொகுதிகளாக வந்துள்ளது. மூன்றாவது கேள்வி, கீழ்கண்ட நூல்களுள் பொருந்தாதது எது? 4 நூல் கொடுத்துருக்காங்க. எது பொருந்தாததுன்னு சொல்லணும். இங்கே பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிப்பாவை என்ற நூல் வராது. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய குத்து இந்த நூல்கள் எல்லாமே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள். கொல்லிப்பாவை என்பது வராது. நான்காவது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று தமிழில் வலஞ்சுழி எழுத்துக்களும் இடஞ்சுழி எழுத்துக்களும் இருக்குது. வலஞ்சுழி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு ஆ, ஏ, ஔ, நா, நியா இதெல்லாம் வலஞ்சுழி எழுத்துக்கள். காரணம், தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் இடஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. இதில் கூற்று காரணம் சரியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூற்று சரி, காரணம் தவறு. தமிழில் இருக்கிற பெரும்பாலான எழுத்துக்கள் இடஞ்சுழி எழுத்து கிடையாது, வலஞ்சுழி எழுத்துக்கள். ஐந்தாவது கேள்வி, தமிழ்நாடு என்னும் சொல் காணப்படும் மிக பழமையான இலக்கியம். தமிழ்நாடு என்னும் சொல் காணப்படும் மிக பழமையான இலக்கியம். விடை சிலப்பதிகாரத்தில் தான் காணப்படுது. சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் இமில் கடல் வேலியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும், அதில் கொடுத்துருப்பாங்க. ஆறாவது கேள்வி, புவின் நிலைகளை சரியாக வரிசைப்படுத்துக. பூவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலைகள் இருக்குது, அதை இங்கே சரியாக வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மொட்டு வரும். மொட்டு, அப்புறம் முகை, அப்புறம் அலர், அப்புறம் செம்மல். இங்கே இதுதான் ஆன்சர். ஏழாவது கேள்வி, புவின் நிலைகள் எத்தனை? புவின் நிலைகள் எத்தனை? புவின் நிலைகள் எத்தனைங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனுடைய வரிசையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு கேள்வி எக்ஸாமில் வரும். விடை புவி நிலைகள் 7. எட்டாவது கேள்வி, பார் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள மிக பழமையான இலக்கியம். பார் அப்படிங்கிற சொல் இடம்பெற்றுள்ள மிக பழமையான இலக்கியம் என்ன? விடை பெரும்பானாற்றுப்படை. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்படையை பார் அப்படின்னு வச்சுக்கலாம். பெரும்படையை பார். 9வது கேள்வி, வேளாண்மை என்னும் சொல் இடம்பெற்றுள்ள மிக பழமையான இலக்கியம். வேளாண்மை. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா, கலித்தொகை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, களி சாப்பிட்டுட்டு போய் வேளாண்மை பாருங்கள். வேளாண்மைனா விவசாயம். களி சாப்பிட்டுட்டு போய் விவசாயம் பண்ணுங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 10வது கேள்வி, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் கேட்டிருக்காங்க. விடை பாரதியார். 11வது கேள்வி, கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி இவ்வரிகளை கொண்ட நூல் எது? கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி இந்த வரிகளை கொண்ட நூல் எது? விடை கார் 40 இந்த நூலில் தான் அந்த வரி இருக்குது. 12வது கேள்வி, திரவப் பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை கூறியவர். திரவப் பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அதன் அளவை சுருக்க முடியாது அப்படிங்கிற அறிவியல் கருத்தை கூறியவர்
விடை ஔவையார். 13வது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை கண்டறிக. 4 கூற்று கொடுத்துருக்காங்க, இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். கூற்று 1, தமிழில் உள்ள மெய் எழுத்துக்கள் 18. கூற்று 2, மெய் எழுத்துக்களின் மாத்திரை அளவு 1 மாத்திரை. கூற்று 3, உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து முதல் எழுத்துக்கள் எனப்படும். கூற்று 4, ஆயுத எழுத்தின் மாத்திரை அளவு அரை மாத்திரை. இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2 மட்டும் தவறு. மெய் எழுத்துக்களின் மாத்திரை அளவு அரை மாத்திரை, இங்கே 1 மாத்திரைன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் 2 மட்டும்தான் தவறு. மற்றதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாக தான் இருக்குது. தமிழில் உள்ள மெய் எழுத்துக்கள், மெய் எழுத்துனா புள்ளி வச்ச எழுத்துக்கள் 18 இருக்குது, கரெக்டு. உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து முதல் எழுத்துக்கள்னு அழைக்கப்படும், அது கரெக்டு. ஆயுத எழுத்தின் மாத்திரை அளவு அரை மாத்திரை, கரெக்டு. அப்போ 2 மற்றும் தவறு. 14வது கேள்வி, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும் என்று பாடியவர். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று பாடியவர். விடை காசி ஆனந்தன். 15வது கேள்வி, தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது. விடை தமிழெங்கள். 16வது கேள்வி, செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செந்தமிழ் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை செம்மை கூட்டல் தமிழ். 17வது கேள்வி, மாணிக்கம் என்ற இயற்பெயரை பெற்றவர். யாருடைய இயற்பெயர் மாணிக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 18வது கேள்வி, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி இவ்வரிகளில் இடம்பெற்றுள்ளது என்ன? மோனை வந்திருக்கா, எதுகை வந்திருக்கா, இயைபு வந்திருக்கா, என்ன வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனையும் எதுகையும் வந்துள்ளது. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, கோ, இங்கேயும் கோ வந்திருக்கு, அப்போ மோனை வந்திருக்கு. 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை, இட்டு வந்திருக்கு, இங்கேயும் இட்டு வந்திருக்கு. ஸோ மோனையும் வந்திருக்கு, எதுகையும் வந்திருக்கு. 19வது கேள்வி, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் மொழியின் தொன்மையை பாடியவர். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் மொழியின் தொன்மையை பாடியவர். விடை பாரதியார் தான் பாடியிருக்காரு. 20வது கேள்வி, பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகற்காய் பிரித்து எழுதுக. விடை பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வி எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. 21வது கேள்வி, 5 என்ற எண்ணிற்கான தமிழ் எண் என்ன? தமிழ் எண்களை மனப்பாடம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1லிருந்து 10 வரைக்கும் இருக்கிற எண்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே கேட்குறது 5 என்ற எண்ணுக்கான தமிழ் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை ரூ, இதுதான் சரி. 22வது கேள்வி, பாம்பு, முதலை, மீன் ஆகிய விலங்குகளின் பெயரை கொண்ட மிக பழமையான இலக்கியம். எந்த இலக்கியத்தில் பாம்பை பற்றியும் முதலையை பற்றியும் மீனை பற்றியும் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை குறுந்தொகை. 23வது கேள்வி, மா என்னும் சொல்லிற்கான பொருளில் பொருந்தாதது. மா என்ற சொல்லுக்கான பொருளில் பொருந்தாதது. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். விடை மலை என்பது வராது. மா என்ற சொல்லுக்கு வயல், வண்டு, துகள் இந்த பொருளெல்லாம் இருக்குது, மலை என்ற பொருளெல்லாம் இல்லை. 24வது கேள்வி, போர் வீரனின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை கூறும் நூல். போர் வீரனின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை கூறும் நூல். விடை பதிற்று 10. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, போரில் போய் காயமாயிருச்சுன்னா 10 போடணும், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 25வது கேள்வி, தமிழ் எனப்படும் சொல் காணப்படும் மிக பழமையான இலக்கியம். தமிழ் என்ற சொல் காணப்படும் மிக பழமையான இலக்கியம் என்ன? விடை தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் தமிழின் கிளவியும் அதனோரற்றே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், அதில் சொல்லியிருப்பாங்க. 26வது கேள்வி, கீழ்கண்ட நூல்களுள் பொருந்தாதது எது? கீழே இருக்கிற 4 நூல்களில்
எது பொருந்தாதது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே நூல்கள் அப்படின்னு வரக்கூடாது, இங்கே இதழ்கள் அப்படின்னு தான் வந்திருக்கணும். இது டைப்பிங் மிஸ்டேக். விடையை பார்க்கலாங்களா? பொருந்தாதது தமிழ் இதழ் அப்படிங்கிறது கிடையாது, தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஸோ இது தவறு. 27வது கேள்வி, தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? விடை பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 28வது கேள்வி, புவின் நிலைகளில் 5வது நிலை என்ன? பூவுடைய நிலைகள் 7ன்னு படித்தோம், அதில் 5வது நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடையை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் 6ஆம் வகுப்பு 2வது இயலிருந்து கேள்விகள் வரும், மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர். பூவுடைய 5வது நிலை அலர். 29வது கேள்வி, மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லில் பொருந்தாது எது? மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லில் பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய என்பது பொருந்தாதது. மா என்ற சொல்லுக்கு அளவு, துகள், அறிவு அப்படிங்கிற பொருளெல்லாம் இருக்குது. பெரிய என்ற பொருள் தான் இருக்குது, சிறிய என்ற பொருள் இல்லை. ஸோ இது தவறு. 30வது கேள்வி, கடைசி கேள்வி, 4, 5, 8 இதுக்கான சரியான தமிழ் எண்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். 4க்கு சா மாதிரி வரும், 5க்கு ரூ, 8க்கு ஆ. இதுதான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 30 கேள்வியை பார்த்துட்டோம். நீங்கள் 30க்கு 30 எடுத்தீங்களா, இல்லை எங்கேயாவது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இயலுக்கான வீடியோ ரெடி பண்ணோடனே எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும், அடுத்த இயலுக்கான வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.